இந்திய அரசியலமைப்பு 10th சோஷியல் பாலிட்டி ஃபர்ஸ்ட் லெசன் குவிக் ரிவிஷன் வீடியோ. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி அப்படிங்கிறது என்னதுதான்? அரசியலமைப்பு தான். அமெரிக்க அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தோன்றியது. ஸோ அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தோன்றியது, யுஎஸ்ஏலேருந்து தோன்றியது. அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன. ஸோ எல்லா மக்களாட்சி நாடுகள்லையுமே அவங்களே நிர்வகித்துக் கொள்ள அவங்களுக்குன்னு சொல்லி என்னது இருக்குது? ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்பு 292 மாகாண பிரதிநிதிகள், 93 தேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுஜிஸ்தான் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அதாவது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அப்படின்னு கேட்டோன்னா அது நம்ம சுதந்திரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ 1946 இந்த திட்டத்துக்கு கீழே தான் இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த சபையில் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. யாரெல்லாம் உள்ளே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 292 மாகாணத்தோட பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்கள், பலுஜிஸ்தான் சார்பில் ஒருத்தர், மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. இந்த சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர் அந்த கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் இறந்துட்டார். ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள், அதாவது 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு 7 நாள் அப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு 3 போஸ்டிங்குமே ஆர்டரில் நம்ம வாங்கிடலாம். எதெல்லாம் Group 1, Group 2, Group 4 எல்லாமே வரிசையாக வருது இல்லையா? வரிசையாக அந்த 3 போஸ்டிங்குமே நம்ம வாங்கிடலாம். ஸோ 24 மணி நேரம் 7 நாளுமே நம்ம படிக்க போகிறோம். 3 போஸ்டிங்குமே நம்ம கையில் கிடைக்க போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். முகவுரையில் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள். ஸோ இப்போ நமக்கு மார்க் 300க்கு தான் இல்லையா? இப்போ 400க்கு நீங்கள் நினச்சிக்கோங்க. 400 அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணுமா? 395 மார்க் எடுத்தோன்னா வேலை. அதே மாதிரி இப்போ நம்ம சும்மா பாட்டாக பிரித்து சின்ன சின்ன பாகமாக டெஸ்ட் எழுத போகிறோம். அந்த பாகம் 25 மார்க் கொண்ட டெஸ்ட்டு. ஸோ 25 மார்க் கொண்ட டெஸ்ட்டு. அதில் நம்ம 22 மார்க் எடுத்துட்டோம்னா நமக்கு வேலை கிடச்சிரும். 22 மார்க்காவது மினிமம் எடுத்துட்டோம்னா நமக்கு வேலை உறுதி. அப்புறம் 8 அட்டவணைகள், 10க்கு 8 அட்டவணைகள், 8 மார்க் எடுத்தால் போதும் போஸ்டிங் நமக்கு. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஒரு முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது நம்ம குடியரசு தினத்துக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி, சரியா? நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. யாரு? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவங்களால இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவருடைய கைப்பட எழுதப்பட்டது. அப்புறம் அந்த சட்டத்தோட சிறப்பு கூறுகள் கொடுத்துருக்காங்க. இது மெயின்ஸுக்கு படிக்க படிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ தேவையில்லை. அடுத்த 18 வயது நிரம்பிய ஒவ்வொருத்தருக்குமே வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்தியாவில் ஒற்றை குடியுரிமையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு பாயிண்ட். இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு, சுதந்திரமான நீதித்துறை உள்ள நாடு. உலகத்தில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட ரொம்ப ரொம்ப நீளமானது நம்மளுடைய அரசியலமைப்பு. இப்போ 1.4 முகவுரை பார்க்க போகிறோம். முகவுரை அப்படிங்கிற சொல் அரசியலமைப்புக்கு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி, அறிமுகம் மாதிரி, சரியா? ஒரு முன்னுரை மாதிரி இருக்குதான். இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது.
நம்மளுடைய அரசியலமைப்புக்கு தேவையான ஒரு கொள்கை, ஒரு நோக்கம், லட்சியம் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது முகவுரையாக இருக்குது. இந்த முகவுரை என்ன சொல்கிறோம்? அரசியலமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்கிறோம், சாவி அப்படின்னு சொல்கிறோம். 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஸோ 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைஞ்சிருக்கான். ஸோ 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம். ஸோ கொஸ்டின் எப்படி வரும்? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம் யாருடையது? ஜவஹர்லால் நேருவுடையது. சரியா? எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜனவரி 2 இந்த குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்படி யோசிச்சுக்கோங்கன்னா, நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. சுதந்திரம் கிடைச்ச உடனே நம்ம ஒரு நியூ இயர்னால் என்ன பண்ணுவோம்? நியூ இயர் அன்னைக்கே ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ஜனவரி 2 அன்னைக்கு அந்த குறிக்கோளை தீர்மானிச்சிட்டோம். குறிக்கோளை என்ன பண்ணிட்டோம்? தீர்மானித்து அதை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுருங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சட்ட திருத்தம் போடுறாங்க, முகவுரையை திருத்துறாங்க. அதில் 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி. ஸோ முகவுரையை திருத்தின முதல் சட்டம் எது அப்படின்னு கேட்டேன்னா 1976 சட்ட திருத்தம் 42. அதாவது முகவுரை மட்டும் ஒரே ஒரு டைம் தான் திருத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு சட்ட திருத்தம் தான். முகவுரை சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டாலே நம்ம என்ன எழுதிடணும்? 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அதில் என்ன செய்திருக்காங்க? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. ஸோ 3 நியூ வேர்டை சேர்த்திருக்காங்க. என்னதெல்லாம்? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 நியூ வேர்டை சேர்த்திருக்காங்க. அப்புறம் முகவுரை எப்படி தொடங்குதுன்னு பார்த்தோன்னா, இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு தொடங்குது. மக்களிடமிருந்து பெறப்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பு அதோட அதிகாரத்தை மக்கள்கிட்ட பெற்றிருக்கான். இந்திய மக்கள் தான் இந்திய அரசியலமைப்போட ஆதாரம். அதனால தான் அது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஸோ இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்குது. என்னது? இந்தியா. நமது அரசியலமைப்பின் முகவுரை அப்படி சொல்லுது. சமூக, பொருளாதார, அரசியல் நீதியை இந்திய குடிமக்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குது. அது கொடுக்குறது தான் அதோட நோக்கம். அப்புறம் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க? 1789 பாருங்களேன், 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. எதுக்கெல்லாம்? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3க்கும். குடியுரிமை. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். ஸோ சிட்டிசன் அப்படின்னா என்னதுன்னா, சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. ஸோ சிட்டிசன் அப்படிங்கிற சொல் சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லேருந்து பெறப்பட்டது. இதனோட பொருள் நகர அரசில் வசிப்பவர் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குது. இந்திய அரசியலமைப்பின் பாகம் 2 சட்டப்பிரிவு 5 to 11 வரை குடியுரிமையை பற்றி பேசுகிறது. 11, 2 பாகம் 2 ஒரே மாதிரியே இருக்கா? ஸோ பார்ட் 2ல் இருக்கிற ஆர்டிகல்ஸ் 5லேருந்து 11 வரையும் எதை பற்றி பேசுது? குடியுரிமையை பற்றி பேசுது. ஸோ நம்ம இப்போ 5ஆம் கிளாஸ் ஃபஸ்ட்டு பாகம் ப்ரைமரி முடிச்சிட்டோம். ஸோ 5ஆம் கிளாஸ் தாண்டி வரோம். 5ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு 11ஆம் கிளாஸ் வரையும் படிக்க முடிச்சல நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். அந்த 12ஆம் கிளாஸ் போக முடிச்சல நமக்கு உரிமை இருக்குடா, கடமை இருக்குடா, குடியுரிமை இருக்குடான்னு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ அந்த குடியுரிமையை பற்றி சொல்கிறது என்னது? பாகம் 2 அந்த ஃபுல்லாக செகண்டரி ஃபுல்லாக. ஸோ 5 to 11 அந்த செகண்டரி 6ல் தொடங்குது. அதுக்கு முன்னாடி 5 கரெக்டாக 10ல் முடியுது. அதுக்கு பின்னாடி 11 வரையும் குடியுரிமையை பற்றி சொல்லித்தருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ குடியுரிமை சட்டம் 1955. ஊவேசாவோட பிறப்பு எப்போ? 1855. குடியுரிமை சட்டம் 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. ஸோ குடியுரிமை சட்டம் என்னடா சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, குடியுரிமை எப்படா பெற முடியும், எப்படா அதை இழக்க முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லுது. இந்த குடியுரிமை சட்டம் மட்டும் 8+1 முறை 9 முறை இப்போ வரையும் திருத்தப்பட்டிருக்கு. முதல்ல இந்திய குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னு ஒன்று வழங்கிச்சு. அப்புறம் 2003ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்த உரிமை வந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் குடியுரிமை பெறுதல். நம்ம எது மூலம்லாம் குடியுரிமை பெற முடியும்? இந்தியாவில் பிறந்தா பெறலாம், வம்சாவளி மூலம் பெறலாம், பதிவு செஞ்சு வாங்கிக்கலாம், இயல்புரிமை மூலம் பெற்றுக்கலாம், பிரதேச இணைவு மூலம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி 5 இது சொல்லியிருக்காங்க. இது சொல்கிறது வந்து 1955ஆவது சட்டம். சரியா? அப்புறம் குடியுரிமை இழத்தல். எது மூலமாலாம் குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா துரத்தல், முடிவுரை செய்தல், இழத்தல், இந்த 3 வகையிலையும் நம்ம குடியுரிமையை வந்து இழக்க முடியும். அடிப்படை உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12லேருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுதான். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 பகுதி 2 பார்த்துட்டோம் இல்லையா? 5 to 11 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 வந்து 12லிருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பகுதி 3 12லேருந்து 35 வரையும் இருக்கிற சட்டப்பிரிவுகள் வந்து எதை பற்றி சொல்லுதான்? அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 35 வயசு வரையும் நமக்கு வந்து எல்லா உரிமையுமே கிடைக்கும். இப்படி வச்சுக்கோங்க, ஒரு ஆண் வந்து 35 வயசு வரையும் அவனோட வீட்டில் வந்து ரொம்ப மதிப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனி வீட்டுக்கே போயிடுவான். ஸோ 12லேருந்து 35 வரையும் சட்டப்பிரிவுகள் வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் தான் நம்ம இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிற கான்செப்டை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடோட தாக்கத்தில் தான் அரசியலமைப்பை உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த அடிப்படை உரிமையும் அங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியிருக்கு. ஆனால் தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்போட பகுதி 3 தான் இந்திய அரசியலமைப்போட மகா சாசனம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு உரிமையாக என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே பேஜில் அழகாக பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை, அதாவது ஈக்குவல். சட்டத்தின் பிரிவு வந்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அதாவது சமத்துவ உரிமை பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவதை தடை செய்தல். ஸோ சட்டப்பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு வந்து சொல்லுது. சட்டப்பிரிவு 15 வந்து மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம், இந்த 5 அடிப்படையில், 5ங்கிறனால 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம், இந்த 5 அடிப்படையில் பாகுபடுத்தப்படுவதை தடை செய்தல். பிரிவு 16 என்ன சொல்லுது? பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 16 என்ன சொல்லுதுப்பா? பொது வேலை வாய்ப்புகளில் வேலைவாய்ப்பு 16 வயசு ஆகிட்டு 16 வயசாகுது அப்படி சொல்லுவோம் இல்லையா, வேலைக்கு போயிடணும். ஸோ பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். 16 வயசில் வேலைவாய்ப்பு, பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 17 என்ன சொல்லுது? தீண்டாமையை ஒழித்தல். 7 நாளுமே தீண்டாமை வந்து பெருஞ்செயல் தான். இப்போ எல்லா புக்கையும் நமக்கு வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? 5 சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது போக கம்ப்யூட்ரு, நன்னெறி, அது இதுன்னு 7 சப்ஜெக்டாவது மினிமம் இருக்கும். 7 புக்கை திறந்தாலும் ஃபஸ்ட்டு பேஜில் நமக்கு என்ன தான் போட்டிருக்கோம்? தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தான் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ பிரிவு 17 வந்து என்ன சொல்லுது? தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுது. வாரத்தில் 7 நாளுமே நம்ம வந்து தீண்டாமையை ஒழித்து நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இப்போ 18 வயசு ஆகிட்டனாலே நம்ம வந்து பட்டப்படிப்பு படிக்க போயிடுவோம் இல்லையா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க? இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மீதி எந்த பட்டமும் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் சமத்துவ உரிமை. பிரிவு 14லேருந்து 18 வரையும் சொல்லியிருக்காங்க. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 5 டைப்பில் அனைவருக்கும் பாகுபடுத்தப்படுவதை தடை செய்து மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அப்புறம் சுதந்திர உரிமை. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிவு 19 நிறைய உரிமை இருக்குது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை,
சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குறக்கு உரிமை. இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 20 என்ன சொல்லியிருக்கு? குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 என்ன சொல்லுது? வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ அந்த நமக்கு அந்த அதாவது போலீஸ்காரங்க வந்து நம்மளை ஈஸியாக பிடிச்சிட்டு போக முடியாது, வாரண்ட் இருந்தால் தானே பிடிக்க முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த பிரிவு 21 தான் வருது. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்யப்படுவது, தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு. ஸோ சுதந்திர உரிமை பிரிவு 19 பிரிவு 22 வரையும். பிரிவு 20 வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரிவு 21 A இருக்குது, எனது தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்யப்படுவது, தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை பார்த்தாச்சு. 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23 என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாய வேலை, குத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அடிமைகளாக ஒருத்தங்களை வந்து விற்றுருவாங்க இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ கொடுமை யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தடுக்கிறது என்னது? பிரிவு 23. பிரிவு 24 என்ன சொல்லுது? தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையினை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்காங்க. அதுதான் பிரிவு 24. அதுக்கப்புறம் சமய சார்பு உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினையுமே நம்ம ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து உரிமை உண்டு. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 26 வந்து சமய விவகாரங்களை வந்து நம்ம நிர்வகிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஸோ பிரிவு 27 என்ன சொல்கிறாங்க? எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஸோ 28 படி மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஸோ சமய சார்பு உரிமையில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, பிரிவு 25 வந்து எந்த ஒரு சமயத்தினையும் நம்ம ஏற்கவும் பின்பற்றவும் பரப்புறக்கும் நமக்கு உரிமை இருக்குது. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் இருக்குது. பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அடுத்த அரசியலமைப்புக்கு அடுத்த கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையினை பெறுதல். மேலே கூறப்பட்ட அந்த பிரிவு 14 பிரிவு 30 வரையும் ஏதாவது ஒன்று பாதிக்கப்படுது. ஒரு பேச்சுரிமையாக இருக்கலாம், ஒரு மதத்தை பரப்புகிற ஒரு உரிமையாக இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து கொத்தடிமையாக விற்றுட்டாங்க, இல்லைனா எனக்கு கட்டாய வேலை கொடுக்காங்க, தொழிற்சாலையில் குழந்தை தொழிலாளர் முறையில் வேலை கொடுக்காங்க, அந்த மாதிரி எந்த உரிமைகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டாலும் நேரடியாக போய் நீங்கள் உச்சநீதிமன்றத்தையே உங்களால் அணுக முடியும். ஸோ தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் அப்படிங்கிறது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஸோ சொத்துரிமை வந்து ஆல்ரெடி அடிப்படை உரிமைகளில் தான் இருந்துச்சு. எல்லாருமே அந்த உச்சநீதிமன்றத்தை போய் பிரிவு 32க்கு கீழே டார்ச்சர் பண்ணனால அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ரோடு போடுறதா இருக்கலாம், ஒரு ஊருக்கு ஏதாவது நல்லது செய்கிறதா இருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதா இருக்கலாம், சொத்தை வந்து அபகரிக்க முடியல கவர்மெண்டால் அப்படிங்கிறனால சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமைகள்லேருந்து நீக்கிட்டாங்க. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி
அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமையை வந்து நீக்கியாச்சு. இது அரசியலமைப்பு சட்டத்தோட பகுதி 12ல் பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக தூக்கி வச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவர் வெளியிட்ட உரிமைகள் பட்டயமே மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறோம். குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம். ஸோ உரிமைகள் கூட ஏதாவது தொடர்புடைய எழுதப்பட்ட ஆவணம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது, இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் அப்படிங்கிறவங்களால் வெளியிடப்பட்ட உரிமைகள் மகா சாசனம் அப்படிங்கிற ஒன்று தான் 1215. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. கட்டளை அல்லது ஆணை, நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய கட்டளை அல்லது ஆணை, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறோம். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் ரெண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து நமக்கு இருக்குது. என்னதெல்லாம், ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, அப்புறம் கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை, அதுக்கப்புறம் தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. அதுக்கப்புறம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பெறலாம். சட்டப்பிரிவு 32 நீதிமன்ற முத்திரையோட நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய ஆணை அல்லது கட்டளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறோம். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வந்து வெளியிடுறதுக்கு நமக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்னென்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. அந்த 5மே வந்து என்ன பண்ணிக்கலாம், யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட், அதாவது உச்சநீதிமன்றம் இல்லைனா உயர்நீதிமன்றம் அவங்க சைன் பண்ணி அனுப்புகிற நீதி பேராணை தான் இந்த 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்போட பாதுகாவலன், அதாவது உச்சநீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்போட பாதுகாவலன். டாக்டர் B.R. அம்பேத்கருடைய கூற்றுப்படி அரசியலமைப்பு பிரிவு 32 அப்படிங்கிறது என்னது, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபஸ் கார்பஸ், காணாமல் போனவங்கள கைது செய்கிறது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிற உடனே போடுறது. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ், தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ராஹிபிஷன், ஆவணக்கேட்பு நீதி பேராண்மை மேண்டட்டோரி செரிட்டோரி, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை கோவேரண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றி வைத்தல். சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது மட்டுமே இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும். மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பதன் மூலம் தடை செய்யலாம். ஸோ எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தோன்னா 352வது சட்டப்பிரிவின்படி ஸோ 1.6 வரையும் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.